கேப்டன் விஜயகாந்த் சாருடைய மகனான சண்முக பாண்டியன் நடித்த படைத்தலைவன் திரைப்படம் நேற்று வெளியாகி உள்ள நிலையில இந்த படத்திற்கு சாதகமான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டுமே இருந்தது. இந்த நிலையில செய்தியாளர்களை சந்தித்த சண்முக பாண்டியன் மற்றும் அவருடைய சகோதரர் விஜயபிரபாகரன் ஆகியோர் அவங்களுடைய எண்ணங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போது சண்முக பாண்டியன் சொல்லும் பொழுது, இந்த படத்திற்கு மக்கள் அனைவருமே ஆதரவு கொடுங்கள், நான் எப்படி நடித்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு கண்ணீருடன் பேசியிருந்தாரு. அதன் பிறகு விஜயபிரபாகரன் அவர்கள் பேசியிருந்தாரு. என்னுடைய தம்பியின் கண்ணீருக்கு ஒரு காரணம் இருக்கு. சண்முக பாண்டியன் 2013ஆம் ஆண்டு நடிக்க வந்தார். 12 வருடங்கள் கழித்து இன்றுதான் 3வது படம் ரிலீஸ் ஆகுது. கேப்டன் உடல்நிலை சரியில்லாத போது எனக்கு படமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அப்பாவை நன்றாக குணப்படுத்தி மக்கள் முன் நிறுத்த வேண்டும் அப்படின்றதுலேயே குறியாக இருந்தாரு. அதனாலதான் அவர் எந்த படமுமே ஒப்புக்கொள்ளவில்லை. இருந்தாலுமே அப்பாவை காப்பாற்ற முடியல அப்படின்னு இவருமே ரொம்ப எமோஷனலாக பேசியிருந்தாரு. படைத்தலைவனுடைய அசுர வெற்றிக்கு பிறகு சண்முக பாண்டியன் அடுத்தடுத்த படங்கள்ல நடிக்கும் முனைப்புல இருக்காரா. கொம்பு சிவி அப்படின்னு படத்திலுமே தற்போது நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண போவதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதற்கான பேச்சுவார்த்தைகளுமே அண்மையில வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கா. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.